வணக்கம். நான் வி. ரேச்சல் தீபிகா, 3rd பிகாம். இன்றைய செய்தி: பீர் மிதமாக குடிப்பது இதயத்திற்கு நல்லதா? மனிதர்களுக்கான நம்பிக்கையுடைய போதை பழக்கம் நீண்ட நெடுகாலமாக தொன்று தொட்டு இருக்கிறது. இயற்கையாக கிடைக்கக்கூடிய குடிகளை ஆரம்பத்தில் குடித்து வந்தனர். பின்னர் சாராயம் காய்ச்சி குடித்தனர். இதில் அதிக போதைக்கான கண்டத்தையும் சேர்த்ததால் உயிர் பலி ஏற்படவே அரசு தடை செய்தது. இதையடுத்து வெளிநாட்டு மதுபான விற்பனை தொடங்கி நடந்து வருகிறது. கோடைக்காலம் வந்ததால் பீர் விற்பனை அதிகமாக இருக்கும். காரணம், பீர் குளிர்ச்சி என கருதி பலரும் அதனை வாங்கி குடிப்பார்கள். எனவே மதுபான வகைகளில் பீருக்கு முக்கிய இடம் உண்டு. பிற மது வகைகளான விஸ்கி, ரம், பிராந்தி, ஜூன், வோட்கா, வைன் ஆகியவற்றுடன் ஒப்பிடும்போது பீரில் குறைந்த சதவீதமே ஆல்கஹால் உள்ளது. எனவே பீர் குடித்தால் உடலுக்கு பெரிய அளவில் பாதிப்பு இல்லை என்று பலரும் நம்புகின்றனர். இது உண்மையா? பீர் குடித்தால் உடலுக்கு ஒன்றும் ஆகாதா? இல்லவே இல்லை என்கின்றனர் மருத்துவ நிபுணர்கள். இது தவறான புரிதல் என்கின்றார்கள் கல்லீரல் மற்றும் குடல் சிகிச்சை நிபுணர்கள். பீர் உள்ளிட்ட அனைத்து மதுபானங்களிலும் ஆல்கஹால் தான் உள்ளது. ஆல்கஹாலை குளிர்ச்சியாக எடுத்துக்கொண்டாலும் அரை வெப்பத்தில் எடுத்துக்கொண்டாலும் பாதிப்பு ஒன்றுதான். பீர் குடிப்பதால் சூடு தணியும் என்று அறிவியல் பூர்வமாக எந்த ஆதாரமும் இல்லை என்று உறுதிப்பட கூறியிருக்கின்றார்கள். மிதமான அளவில் பீர் குடிப்பதால் இதயத்துக்கு நல்லது என்று ஆய்வு முடிவுகள் கூறுவதாக பலரும் நம்புகின்றனர். ஆனால் இது உண்மையல்ல என்கின்றார்கள். பீர் என்றல்ல, எந்த வகையான மதுபானங்கள் குடித்தாலும் உடலுக்கு பாதிப்பு தான். மிதமான அளவில் மதுவை எடுத்துக்கொண்டாலும் அது இதயத்தை பாதிக்கும் என்று ஏற்கனவே ஒரு சில ஆய்வுகள் கூறுகின்றன. ஆனால் அதற்கு பின்னர் வந்த ஆய்வுகளில் எல்லாம் எந்த அளவில் மதுவை எடுத்துக்கொண்டாலும் அதனை இதயத்துக்கு பாதிப்பு தான் என்று கூறுகின்றனர். பீர் உள்ளிட்ட மதுபானங்களை அருந்துவதால் இதயத்துக்கு தீங்கு ஏற்படுத்துகிறது. மதுவை ஒருவர் அருந்தினாலே அவரது இதய துடிப்பு அதிகமாகும், இரத்த கொதிப்பு அதிகமாகும். ஏற்கனவே இருதய நோய் உள்ளவர்கள் மீது அருந்தியிருந்தால் பக்க விளைவுகள் ஏற்படும். அதேபோல் ஒரு சிலர் வார முடிவு வரை சுற்றுலா செல்வது போன்ற நாட்களில் அதிகமாக மது அருந்துவார்கள். இதனை பிஞ்ச் மது பழக்கம் என்று அழைக்கப்படுகின்றனர். இவ்வாறு அதிக அளவில் மதுவை அருந்தும்போது இதய துடிப்பு சீரற்றதாக மாறிவிடுகிறது. இதய படப்படுப்பு, மயக்கம் போன்றவை ஏற்படுத்துகின்றன. இதனை ஹாலிடே ஹார்ட் சிண்ட்ரோம் என்று அழைக்கப்படுகின்றன. நீண்ட நாட்களுக்கு தொடர்ந்து மதுவை அருந்தி வருபவர்களுக்கு ஆல்கஹாலிக் கார்டியோமோபதி என்ற பாதிப்பும் ஏற்படுத்துகிறது. இதனால் இதயத்தின் அறைகள் விரைவடைந்து இதய செயல்பாடு ஏற்படுத்துகின்றன என்கின்றனர் நிபுணர்கள். குருகிராமை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் பிரிக்ஸ்டின் கேர் என்ற சுகாதார நிறுவனம் சிறுநீரகம் தொடர்பான இந்தியர்களிடம் நிலவும் நம்பிக்கைகள் தொடர்பான ஒரு ஆய்வை நடத்தியது. 1000க்கும் மேற்பட்டவர்கள் நடத்தப்பட்ட இந்த ஆய்வில் 3இல் ஒருவர் பீர் குடிப்பதால் சிறுநீரகத்தில் உள்ள கற்கள் குறையும் என்று நம்புவது தெரிய வந்துள்ளது. ஆனால் இது உண்மையல்ல என்று சிறுநீரக மருத்துவர்கள் கூறுகின்றனர். மது குடிப்பதால் சிறுநீரகத்துக்கு நேரடியாக எந்த பாதிப்பும் இல்லை, அதேபோல் உண்மையும் இல்லை என்பது அவர்களின் கருத்தாக உள்ளது. ஒல்லியாக இருப்பவர்கள் பீர் குடித்தால் உடல் எடை அதிகரிக்கும் என்று பலர் நம்புகின்றனர். பீர் குடிப்பதால் உடல் எடை அதிகரிக்கும் என்பது உண்மைதான். ஆனால் அவை ஆரோக்கியமான உடல் எடை அல்ல என்கின்றார்கள் ஊட்டச்சத்து நிபுணர்கள். 1 கிராம் ஆல்கஹால் 7 கல்லூரியாக வழங்குகிறது. அப்படி இருக்கும்போது பீர் குடிப்பதால் உடல் எடை அதிகரிக்கத்தான் செய்யும். ஆனால் அவை ஆரோக்கியமான உடல் எடை இல்லை. தொடர்ந்து நீண்ட நாட்களுக்கு அதிகமாக மதுவை குடித்தால் பல்வேறு உடல் பாதங்கள் ஏற்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. உடல் எடை அதிகரிக்க வேண்டும் என்றால் பால், வாழைப்பழம், மில்க் ஷேக், வேர்க்கடலை, பாதாம் போன்றவை சாப்பிடலாமே என்று ஆரோக்கியமற்ற முறையில் ஆரோக்கியமற்ற உடல் எடையை கூட வேண்டும் என்ற கேள்வி எழும்புகிறார்கள். பீரை ஷாம்பு போன்ற தலையில் தடவுவது மூலம் முடி வளர்ச்சி அதிகரிக்கும் என்று நம்பிக்கையுடன் சிலரும் உள்ளது. இதனை பரிந்துரைக்கும் வீடியோக்களை நாம் பார்க்க முடிகிறது. இது எந்த அளவுக்கு உண்மை கேட்டால், முடி என்பது இறந்து போன செல்களை கொண்டது. அதனால்தான் முடியை வெட்டும் போது நமக்கு வலி ஏற்படுத்துவதில்லை. எனவே இறந்து போன செல்களின் மீது பீர் ஆகட்டும் அல்லது ஷாம்பு ஆகட்டும் நீங்கள் தடவுவது மூலம் வளர்ச்சி ஏற்படாது. இதேபோல் ஒரு சிலர் எலும்பிச்சை, முட்டை போன்றவற்றை முடிகள் தடவுகிறார்கள். இதன் மூலம் ஒரு பயனும் கிடையாது. முடியின் ஆரோக்கியம் என்பது வேரிலிருந்து வருவது. நீங்கள் மைக்கால்களில் இவற்றை தடவும் போது முடி ஆரோக்கியமடையும், வளர்ச்சி அடையும் என்று அறிவியல் கூறவில்லை. என்னை பொறுத்தவரை நீங்கள் அதை முடியில் தடவுவது முடிக்கு பொலிவை தருமை தவிர அதன் மூலம் வளர்ச்சியும் ஆரோக்கியம் கிடையாது என்று விளக்கம் அளித்தார்கள். அதே நேரத்தில் மது அதிகமாக அருந்துவதன் மூலம் கல்லீரல் பாதிப்பு, பட்ட வைட்டமின் குறைபாடு போன்றவை ஏற்படுத்த முடி கொட்ட வாய்ப்பு இருக்கிறது என்கின்றார்கள் மருத்துவர்கள்.
கடந்த ஜனவரி மாதம் உலக சுகாதார நிறுவனம் வெளியிட்ட குறிப்பில் எந்த அளவில் மது அருந்தினாலும் நம் ஆரோக்கியத்திற்கு பாதுகாப்பானது அல்ல என்று தெரிவித்துள்ளனர். குறைந்தபட்சம் 7 விதமான புற்றுநோய்கள் ஏற்படுத்துவதற்காக மது காரணமாக இருப்பதாகவும் கூறியிருக்கின்றனர். விஷத்தை எந்த அளவில் அருந்தினாலும் விஷம்தான், அது போல்தான் மதுவும். ஒரு சிலர் பீரில் குறைந்த அளவு ஆல்கஹால் இருப்பது, அதனை குடிப்பதால் பாதிப்பு ஏற்படாது என்று நினைக்கின்றார்கள். எந்த அளவில் குடித்தாலும் மது அருந்துவதுதான் என்று உலக சுகாதார நிறுவனமே கூறியிருக்கிறது. மேலும் ஒருவர் மிதமான அளவில் தான் மது அருந்துகிறார் என்று எப்படி வரைப்படுத்தது? மற்ற மது வகைகளை அருந்தப்படுபவர்களுக்கு 5 ஆண்டுகளில் கல்லீரல் பாதிப்பு வருகிறது என்றால் பீர் குடித்தால் 10 ஆண்டுகளில் அந்த பாதிப்பை ஏற்படுத்தும் என்றார்கள் மருத்துவர்கள். நன்றி.